ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஆஸ்டினில் நல்ல மழை. இன்றைக்கி எனக்கு ஒரு இடத்து வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் ஆஃபீஸ்லேருந்து ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு அந்த வேலை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அது என்ன வேலைன்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நைட்டு டின்னருக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு. நைட் இன்றைக்கி சப்பாத்தி அண்ட் பன்னீர் கறி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால சாயங்காலம் முருகனுக்கு பூஜை பண்ணணும். ஸோ செவ்வாய்க்கிழமை நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஸோ காலையில் நெய் வேறு காய்ச்சி வச்சுட்டு போனேன். அந்த பாத்திரத்தை கழுகி வைக்க டைமே கிடைக்கல. அதனால் இப்போ அதை வேறு தேய்ச்சிட்ருக்கேன். எல்லா லேடிஸும் வீட்டில் நெய் காய்ச்சுறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு வேலைன்னு. ஸோ இனி பன்னீர் மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும், கறியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபியூனரல் ஹோம் வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் நேற்று என்கிட்ட வீட்டுக்கு ஒரு பேக்கு கொடுத்துட்டு, ரஞ்சினி இது ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸு, நீ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், யாருக்கு அப்படின்னப்போ அவர் சொன்னார், எங்கள் ஃபியூனரல் ஹோமுக்கு ஒரு இந்தியன் லேடி வந்திருக்காங்க, இறந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடணுன்னு அவங்க ஃபேமிலிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை எப்படி போடணுன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் காட்டு அப்படின்னாங்க. எப்படி நம்ம ஊரில் இறந்ததுக்கப்புறம் இறந்தவங்கள நம்ம குளிக்கெல்லாம் வச்சு புது துணியெல்லாம் போட்டு விடுவோமோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தாங்க இது. அப்போது உள்ள பேக்குள்ளே பார்த்தப்போ ஒரு சாரி, ஒரு ப்ளவுஸு, ஒரு பெட்டிக்கோட், இன்ஸ்கர்ட் எல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணேன், என் பெரிய பொண்ணை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு, சரி இவன் மேலே சும்மா அப்படி நான் போட்டு காட்டுறேன் எப்படி பண்ணுன்ட்டு மேலே இன்ஸ்கர்ட்டை போட்டு ப்ளவுஸ் எப்படி போடணுன்னு காமிச்சிட்டு சாரி கட்ட ஆரம்பித்தப்போவே அவர் கொஞ்சம் ஐயோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னாரு. அப்புறம் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்க ஐயோ என்னால் இது கண்டிப்பாக பண்ணவே முடியாது ரஞ்சினி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, நீ கொஞ்சம் கட்டி விட்றியான்னு கேட்டார். நான் அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஐயோ நானா, அவங்க பாடி ஆச்சே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உயிரோடு இருக்கிறவங்கள தான் நீ பார்த்து பயப்படணுமே தவிர இறந்தவங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அவர் சொன்னது நியாயம்தான், கரெக்டு தான். பட் நான் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயமா, ஸோ எனக்கு தெரியல அவருக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு. ஸோ இமீடியட்லி என் பெரிய பொண்ணு சொன்னால், இல்லைம்மா நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னா. அப்போ நானும் யோசித்தேன், நல்ல காரியம் தானே, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு சாரி கட்டி விடணும், இதில் என்ன தப்பு இருக்குது, சரி ஓகே சொல்லுவோம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டேன். அவர் என்கிட்ட 1 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது மனசில் ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னார், தட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவங்க சாரீ கட்டிட்டு அவங்கள எரிக்கணும். ஐ திங்க் லாஸ்ட் சடங்கெல்லாம் சாரியில் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால தான் அவங்கள சாரியில் சாரி கட்டி விட சொல்லியிருக்காங்க. நான் நினச்சேன், நின்றுட்டுருக்கவங்களுக்கு சாரி கட்டுறதே கொஞ்சம் கஷ்டம்தான், இது படுத்துட்ருப்பாங்க, அவங்களால அசைக்கூட முடியாது, ரைட்? ஸோ மனசில் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் பயம் எல்லாம் இருந்தது. சரி ஓகே, நல்ல காரியம் தானே பண்ணுறோம், தப்பான விஷயம் எதுவும் பண்ணலையேன்ட்டு நான் இன்றைக்கி போனேன். மத்தியானம் 1 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க அங்கே அந்த இறந்தவங்களோட ஃபேமிலி அங்கே எண்ணெய் வைக்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க சுமங்கலியாக சாகிறனால ஃப்ரெஷ்ஷாக மஞ்சக்கயிறும் கழுத்தில் மஞ்சக்கிழங்கும் இருந்தது. அப்புறம் சாரி கட்டி விட ஆரம்பித்தாச்சு. நான் அந்த ஃபியூனரல் ஹோமோட ஓனரும் இன்னொரு அசிஸ்டண்ட்டும் இருந்தோம். அந்த அசிஸ்டண்ட் கொஞ்சம் வெல் பில்ட்டாக இருந்தனால அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பாடி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திருப்பி நான் சாரியெல்லாம் கட்டி விட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணுறீங்க, எந்த கூச்சமும் இல்லை எந்த அருவருப்பும் காட்டலை. என் மனசில் ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் என்னடானா, இவ்வளோதாங்க வாழ்க்கை. எங்கேருந்தோ வந்த அவங்க இங்கே வாழ்ந்து ஒரு 70-72 வயசு இருக்கும், இறந்துருக்காங்க. நான் எங்கேருந்தோ அவங்களுக்கு நான் சாரி கட்டி கொடுக்க வேண்டியன்ற ஒரு இது இருந்திருக்கு, டெஸ்டினி இருந்திருக்கு. நாளைக்கு நான் இறந்தால் எனக்கு யார் சாரி கட்டி விடுவான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நல்லது, யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா. ஸோ எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்கிறது இவ்வளோ தான், லைஃப் இஸ் டூ ஷார்ட். எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்துட்டு போங்க. யாருக்கிட்டேயும் வெறுப்பு, மனக்கசப்பு, கோவம் எல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக இருந்துருங்க. நல்ல ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு வாழுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஹெல்ப் எந்த வழியில் நமக்கு திரும்பி வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.